Hello my dear listeners. உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ மூலமா மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஹோப் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமும் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நிறைய டாபிக்ஸ் அண்ட் சாப்டர்ஸ் கவர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதில் இதை ஒரு பார்ட்டாக நீங்கள் படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். யூ ஆர் டூயிங் இட் ரியலி வெல். சோர்வடையாதீங்க. யூ ஆர் டூயிங் இட் கரெக்ட்லி அண்ட் யூ ஆர் கோயிங் டு வின். And we are here to help you. On behalf of Pudiyugam Academy, I am Julfa here with an interesting chapter, electricity, physics la irukra ஒரு கான்செப்ட் எலக்ட்ரிசிட்டியை பற்றி நம்ம ஃபாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கான்செப்ட்ஸ் மட்டும்தானே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் அப்படின்ற ஒரு சாப்டரோட நான் வந்திருக்கேன். Let us start this electrifying video. ஓகே, இப்போது நான் ஃபர்ஸ்ட் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டா. எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னப்பா? மின்னோட்டம். அதை பற்றி இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு சார்ஜஸ் அப்படின்றது நான் என்ன அப்படின்ற தெரியணும். ஓகே, சார்ஜஸ்னா என்ன நமக்கு தெரியும். பாசிட்டிவ் சார்ஜ்னு ஒன்று இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும். நெகட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு நடுவில் என்ன இருக்கும்? ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ் இருக்கும். ரெண்டும் என்ன பண்ணுவாங்க? ரெண்டுக்கு நடுவுலையும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஓகேவா? அப்போது இவங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் கிரியேட் ஆகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இது பேர் என்ன? இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுதான் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன? மின்புலம். ஸோ மின்புலம்னா என்ன? ஒரு அந்த மின்னூட்டம் சொல்கிறோம்ல, சார்ஜ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு அட்ராக்டிவ் விசை, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மின்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணுறதுக்கு இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? ஆஃப்கோர்ஸ் இருக்குது. என்ன? E is equal to F by Q or E is equal to KQR square. இதில் F அப்படின்றது ஃபோர்ஸ், அங்கே நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாமே சொல்கிறது. Q அப்படின்றது சார்ஜஸ், எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றது. இதில் ஆர்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா? இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா K அப்படின்றது என்னன்னா கூலும்ஸ் கான்ஸ்டன்ட். Q அப்படின்றது சார்ஜஸ், டோட்டல் சார்ஜஸ். ஆர் ஸ்கொயர் அப்படின்றது என்னன்னா அதோட டிஸ்டன்ஸ். KQ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டு சார்ஜஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம் அப்படின்னு என்னன்னு பார்த்துருவோமா? ஓகே, இட் இஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆர் எலக்ட்ரான்ஸ் த்ரூ அ கண்டக்டர். ஸோ நமக்கு தெரியும் கண்டக்டர் ஆர் கடத்தி அப்படின்னா என்ன? எந்தெந்த மெட்டீரியல், எந்தெந்த உலோகம் எல்லாம் எலக்ட்ரிக் கரண்ட்டை அலோ பண்ணுமோ அதெல்லாம் நம்ம கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். கடத்தினா என்ன? எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது மின்னூட்டத்தை எடுத்துட்டு கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம கடத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, ஒரு கடத்தியின் ஏதாவது ஒரு குறுக்கு வெட்டு பரப்பின் வழியே T வினாடியில் எது பாய்ந்தா? மின்னூட்டம் பாய்ந்தால் அந்த கடத்தியில் இருக்கிற மின்னோட்டத்தை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I is equal to Q by T. அதாவது Qன்றது நெட் சார்ஜ்.
அதாவது மொத்த மின்னூட்டம். டி அப்படின்றது டைம், எவ்வளோ டைம்ல வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்றது தான். ஓகே, அப்போ கியூன்றது நான் சார்ஜ்னு சொல்லிட்டேன், டீன்றது என்ன சொன்னேன், டைம்னு சொல்லிட்டேன். அப்போ ஐ கரண்ட்டோட, ஐ அப்படின்னு என்ன சொன்னோம், எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டத்தோட எஸ்ஐ யூனிட்டை கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். கியூ அப்படின்னா சார்ஜ், சார்ஜ்னா என்ன, சார்ஜோட எஸ்ஐ யூனிட் என்ன, கூலும், சாரி COULOMB, கூலும்ப. டி டைம், டைமோட யூனிட் என்ன, செகண்ட். அப்போ கியூலும் பர் செகண்ட் அப்படின்றது தான் என்னது, கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு என்ன, கூலும் பெர் வினாடி. ஓகே, இதை ஆம்பியர் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது டிவைஸ் இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்குது. அந்த டிவைஸ் பேர் தான் அம்மீட்டர். கேல்வனோமீட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்கு. கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கண்டக்டர்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த கடத்தின்னு வச்சுக்குவோம், இதுல கரண்ட் போயிட்டு இருக்கா இல்லையா இதை மட்டும் டிடெக்ட் பண்றது கேல்வனோமீட்டர். அது என்ன பண்ணும், ஒரு காயில் இருக்கும், ஒரு ஸ்கேல் இருக்கும், இதுல ஒரு பாயிண்டர் இருக்கும். இந்த பாயிண்டர் கரண்ட் கேரிங் கண்டக்டர் கிட்ட கொண்டு போய் வச்சோம்னா, அதாவது மின்னோட்டம் இருக்கக்கூடிய ஒரு கடத்தி கிட்ட கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா, இந்த பாயிண்டர் என்ன பண்ணும், கொஞ்சம் நகர்ந்து இந்த சைடு நிற்குது, டெஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளோதான் கேல்வனோமீட்டரோட வேலை, இருக்கா இல்லையா. ஆனால் அம்மீட்டர் என்ன பண்ணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அங்கே வந்து போயிட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ மின்னோட்டம் வந்து அந்த கடத்தியில இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு மெஷர் பண்ணி கொடுக்கறது யாரு, அம்மீட்டர். மின்னோட்டத்தோட அலகு ஆம்பியர். ஆம்பியர் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு, பிரெஞ்சு நாட்டு அறிவியல் அறிஞரோட பெயர். ஓகே, திஸ் இஸ் அபவுட் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக படிச்சுட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்றதையும் நான் சொல்லியிருக்கேன், மின்புலம் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ரஃப் ஐடியா. இதில் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்ன, கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர், கரண்ட் எதால டிவைஸ், எந்த டிவைஸால் நம்ம மின்னோட்டத்தை அளக்கலாம் அப்படின்னா அம்மீட்டர். கேல்வனோமீட்டர் அப்படின்றது என்ன, ஜஸ்ட் வந்து டெஃப்ளெக்ட் மட்டும் பண்ணுவோம். கரண்ட் அந்த இடத்துல மின்னோட்டம் இருக்கா இல்லையா அப்படின்றது கேல்வனோமீட்டர்ல தான் பார்க்கலாம். இன்கேஸ் ப்ராப்ளம் கொஷின் கொடுத்தாங்கன்னா I is equal to Q/T அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் கரண்ட் எவ்வளோ இருக்குன்னு டிவைஸ் பண்ணிக்கலாம். SI யூனிட் என்னன்றதை படிச்சிட்டோம். தட் இஸ் அபவுட் திஸ் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட்க்கு வருவோம். இந்த ஸ்லைடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னா, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். என்ன படிக்க போகிறோம், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா என்ன அப்படின்றது தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, தட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஆர் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் மின் அழுத்த வேறுபாடு. அதை பற்றி தான் இந்த ஸ்லைட்ஸில் படிக்க போகிறோம். இதை நம்ம என்ன ஃபார்முலாவில் மெஷர் பண்ணலாம், V is equal to W/Q. ஓகே, W அப்படின்ற சிம்பிள் எங்கேயாவது வருதுனாலே நம்ம அந்த இடத்துல என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஏதோ ஒரு வேலை நடந்து முடிஞ்சிருக்கு, ஒர்க் டன் ஆயிருக்கு, வேலை நடந்திருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இது என்னது, பேட்டரி. ஒரு பேட்டரி இருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பல்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பல்பை எரிய வைக்கணும் அப்படின்னா நமக்கு பேட்டரியிலேருந்து கரண்ட்டு தேவைப்படுது. ஓகே, அப்போ இந்த இடத்துல இருந்து கரண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்ன்னு நம்ம படித்தோம். ஏதோ ஒரு மின்னூட்டம் அங்கே நகர்ந்து போகணும் கடத்தியில், அதுதான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட். மின்னூட்டம் அப்படின்றது எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துக்குவோம், நகர்ந்து போகணும் அப்படின்றத நம்ம படிச்சிட்டோம். அப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்னன்னா, இங்கே இருக்கு பேட்டரின்னு வச்சுப்போம், இங்கே இருந்து ஒரு சார்ஜை எடுத்துட்டு போய் இங்கே பல்பு கிட்ட கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒர்க் டன் தான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். எங்கேயோ இருந்து ஒரு சார்ஜை இழுத்து கொண்டு போய் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நம்ம விடுறோம். இதுக்கு என்ன ஆகுது, ஒரு வேலை நடந்து முடிஞ்சிருக்கு, ஒர்க் டன் ஆகிருக்கு. இதை தான் நம்ம எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம்.
amount of எவ்வளோ amount of work done, எவ்வளோ அளவு வேலை நடந்து முடிஞ்சிருக்கு in bringing a unit positive charge. ஒரே ஒரு சார்ஜை எங்கேயோ இருந்து நமக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ வேலை நடந்து முடிஞ்சிருக்கு அதை ஒரு அளவில் சொல்றது தான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். இதோட SI யூனிட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, ஒர்க் டன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஜூல். எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு, அப்ப அதை ஜூல்னு மெஷர் பண்ணுவோம். டிவைடட் பை Q அப்படின்றது என்ன, சார்ஜ். சார்ஜோட மின்னூட்டமோட SI யூனிட், SI அலகு என்னன்னு சொல்லியிருக்கேன், கூலும்னு சொல்லியிருக்கேனா, அப்ப ஜூல் பெர் கூலும், சிம்பிளி வோல்ட் அப்படின்றது தான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட SI அலகு. ஒரு மின் சுற்றில் இரு புள்ளிகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்பது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஓரலகு நேர் மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையாகும். அப்ப அதோட ஃபார்முலா என்ன, வேலை பை மின்னூட்டம் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். நெக்ஸ்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். மின்னழுத்த வேறுபாடு, ஓகே, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ பார்த்தது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அதுக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னன்னா, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னா எங்கேயோ இருந்து அந்த சார்ஜை நமக்கு தேவையான இடத்துக்கு நகர்த்த தேவையான ஒர்க் டன். பொட்டென்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நமக்கு தேவையான இடத்துல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜை நம்ம மூவ் பண்ண போறோம். இப்படி இந்த சார்ஜை மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு சார்ஜ் மூவ் ஆகுச்சுன்னா அங்க கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இதுக்கு ஒரு 1 எனர்ஜி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு 1 எனர்ஜி இருக்கு. இது ஏன்ற பாயிண்ட்ல இருந்து பி அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்த உடனே இது கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகி 0 எனர்ஜிக்கு வந்துருச்சு. அப்போ ஏ அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து பி அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நகரும் போது ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இங்க இருக்கா, இந்த வேல்யூவை தான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் வோல்ட்ல தான் மெஷர் பண்ணுவோம். இதை வந்து ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். அதுதான் வோல்ட் மீட்டர். ஓகே, அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன, அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் பிரிங்கிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் one point to another point in an electric field. இன்ஃபினிட்டி எங்கேயோ இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வர்றது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். நமக்கு தேவையான ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும் போது எனர்ஜி லாஸ் ஆகுது, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். சிம்பிளா புரிஞ்சாச்சு. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃப்ளோ ஆஃப், ஏன்னா நம்ம எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணுறோம் இல்லையா, சார்ஜஸ் தான் மூவ் பண்ணுறோம். அதனால இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் அ கண்டக்டர். மின்னழுத்த வேறுபாடு, அதோட SI அலகு என்ன அப்படின்னா வோல்ட். V, மின்னோட்டம் பாயும் கடத்தின் இரு புள்ளிகளுக்கிடையே ஒரு கூலும் மின்னூட்டத்தை எடுத்து செல்ல செய்யப்பட்ட வேலை ஒன்று, இதுதான் மின்னழுத்த வேறுபாடு. ஓகே, அப்போ 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட் அப்படின்னா 1 ஜூல் டிவைடட் பை 1 கூலும்ப். அப்போ வோல்ட் அப்படின்றதோட சிம்பிளர் ஃபார்ம் என்ன சொல்றோம், ஜூல் பெர் செகண்ட். ஓகே, அவ்வளோதான். அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை எதில் மெஷர் பண்ணுறோம், வோல்ட்ல மெஷர் பண்ணுறோம். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண ஏதாவது ஃபார்முலா இருக்கா, அஃப்கோர்ஸ் இருக்கு. V is equal to W by Q. ஓகே, வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், கேல்வனோமீட்டர், 3 டிவைசஸ் பற்றி இப்போ டோட்டலாக நம்ம படிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஓம்ஸ் லா, அதாவது கரண்ட்டுக்கும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை சொல்லக்கூடிய ஒரு லா. ஓகே, இட் வாஸ் ஸ்டேட்டட் பை ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்ற ஒரு அறிஞரால சொல்லப்பட்ட விதி, ஓம் விதி, ஓம்ஸ் லா. It states that at constant physical condition, change நடக்காத physical conditions like temperature,
மாதிரியான physical condition சேமா இருக்கும்போது amount of current flowing through a conductor is directly proportional to the potential difference across its ends. ஓகே, ஒரு கண்டக்டர்ல 2 பாயிண்ட் எடுத்துக்குவோம். இந்த 2 பாயிண்ட்ல வந்து இப்போ வந்து சார்ஜஸ் இங்கிருந்து இங்கே மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு. அந்த எனர்ஜி லாஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போகுதுன்ற வேல்யூ இருக்கு இல்லையா, கரண்ட், இதுவும் எப்படி இருக்கான், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கான். அதை தான் ஓம்ஸ் லா சொல்றாங்க. அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். எவ்வளோ ஒர்க் டன் நடந்து முடிஞ்சிருக்குன்றது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அங்கே மூவ் ஆகிட்டு இருக்க எலக்ட்ரான்ஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் ஓம்ஸ் லா. இதை கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஒரு ரெசிஸ்டன்ஸோட கான்ஸ்டன்ட் வேல்யூவை இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். V is equal to IR. இதில் R அப்படின்றது என்ன அப்படின்னா, எந்த கண்டக்டராக இருக்கலாம், ஏதோ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். அந்த கண்டக்டருக்கு ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். கரண்ட் ஃப்ளோ ஆகுறத ஒரு சில கண்டக்டர் என்ன பண்ணும், தடுக்கும். அதை தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அண்ட் கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டர் இருக்கு. இந்த கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோம்னா ஹையா இருக்கு. அப்போ இது என்ன பண்ணும், அப்போ அங்கே வந்து கரண்டோட வேல்யூ எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அப்போ I is inversely proportional to R. ரிமெம்பர், அப்போ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்டோட வேல்யூ டவுன் ஆகும். கரண்ட் வேல்யூ இன்க்ரீஸா இருக்கு ஒரு கண்டக்டர்ல அப்படின்னா அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் பவர், ரெசிஸ்டிவிட்டி பவர் வந்து கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க with this formula. V is equal to IR. ஓகே, அப்போ ஓம் விதி அப்படின்றது என்ன, மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவல் இருக்கும். I is directly proportional to V. அது தானே சொல்ல வராங்க. இதுல I அப்படின்றது என்னது, கரண்ட், மின்னோட்டம். V அப்படின்றது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ அந்த கடத்தில அந்த மின்னோட்டம் வந்து அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பா மின்னழுத்த வேறுபாடும் அதிகமாக தான் இருக்கும். இது ஒரு லா. என்ன லா, ஓம்ஸ் லா. அப்ப V is equal to IR அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யாரு கொண்டு வந்தா, யாரு சொல்லி கொடுத்தா நமக்கு, ஜார்ஜ் சைமன் ஓம். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் நம்ம படிச்சிட்டோம். இட் இஸ் டிஃபைன்ட் as the hindrance to the flow of current. ஸோ இங்கே பார்த்தோம் பாருங்க, R is equal to V by I, இல்லைன்னா I is equal to V by R அப்படின்னு வச்சுக்கலாம். Am I right? No. I is equal to what? V by R. கரெக்ட் தான். V is equal to IR. அப்படின்னா R is equal to V by I. அதை தான் இங்கே சொல்ல வராங்க, சிம்பிள். அப்போ I is equal to V by R. அதுதான். அப்போ நம்ம முன்னாடி சொன்ன ரிலேஷன் கரெக்டா, கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, மின்னோட்டம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹிண்ட்ரன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, கம்மியாக இருக்கு. இதுதான் இதோட ப்ரொபோர்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்போ ஒவ்வொரு கடத்திக்கும் ஒவ்வொரு கண்டக்டருக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இட் இஸ் டிஃபைன்ட் as the hindrance to the flow of current. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா R is equal to VI அப்படின்ற ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எப்படி நமக்கு தெரிஞ்சது? ஓம்ஸ் லால இருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கிட்டோம். அப்போ இதுக்கு ஏதாவது SI யூனிட் இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கு. வோல்ட் பர் ஆம்பியர் ஆர் சிம்பிளி ரெசிஸ்டன்ஸை நம்ம ஓம் அப்படின்னு சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸை ஓம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் கண்டக்டன்ஸ். ஒரு கண்டக்டர் எவ்வளோ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது அப்படின்ற அளவை கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கண்டக்டன்ஸ் அப்படின்றது என்ன? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, கடத்தியின் மின் தடை, அதை தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ரெசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு மின் தடை அளவு இருக்கும். இது என்ன பண்ணுது? மின்னோட்டம் அப்படின்ற கரண்டோட ஃப்ளோவை தடுக்குது. அவ்வளோதான். ஓம் விதிப்படி V is equal to IRன்றது நமக்கு தெரியும். அப்போ ஆறுன்றது தான் மின்தடை. மின்தடைனா இப்போ என்னப்பா? V divided by I. V அப்படின்றது என்ன? மின்னழுத்த வேறுபாடு. I அப்படின்றது மின்னோட்டம். ஓகே, இது அப்படின்றது கடத்தியின் இது கடத்தி. எது? R அப்படின்றது கடத்தியின் மின்தடை எனப்படும். இது மின்னூட்டங்களின் இயக்கத்திற்கு ஒரு தடையை தரும். அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குல்லே, அதாவது மின்னூட்டம்னா சார்ஜஸ். நம்ம மின்னூட்டம்ன்றது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம். சிம்பிளி எலக்ட்ரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்னூட்டங்களின் இயக்கத்திற்கு ஒரு தடையை தரும், போக விடாது. அந்த கண்டக்டரில், அந்த கடத்தியில் இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிறத தான் நம்ம மின்னோட்டம்னு சொல்கிறோம். எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் எல்லாமே சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறோம். அப்போ இந்த கண்டக்டர் என்ன பண்ணும்? எனக்குள்ளே நீ போக முடியாதுன்னு சொல்லி ஒரு தடையை தரும். இதுதான் ரெசிஸ்டன்ஸ், மின்தடை. ஓகே, மின்தடையின் SI அலகு ஓம். இதன் குறியீடு இது சிம்பிள். ஓகே, இது இப்போ நான் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கு. இதை நம்ம ஓம் மீட்டர், ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதோட சிம்பிள் ஓம். ஓகே, ஓம் இன் மீட்டர். ஓகே, இப்போ சில்வர், காப்பர், கோல்டு இது மூணோட ரெசிஸ்டிவிட்டியை பாருங்க. குவார்ட்ஸ், சல்ஃபரோட ரெசிஸ்டிவிட்டி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. குவார்ட்ஸ் அப்படின்றதோட ரெசிஸ்டிவிட்டி 7.5 into 10% எங்கேயோ இருக்கு. ஆனால் சில்வர், காப்பர், கோல்டு அப்படின்றதெல்லாம் பாருங்க 1.59 into 10⁻⁸. அப்படின்னா அங்கே ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது என்னது? இட் இஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா இதுக்குள்ள மின்னோட்டமே நடக்க முடியாது. ஆனால் இதில் ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கிறனால இங்கே இந்த மின்னூட்டத்தோட இயக்கம் அதிகமாக இருக்கும். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிசிட்டியும் அதிகமாக இருக்கும். தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன? மின்கடத்து திறன், மின்கடத்து எண் அப்படின்றது என்ன? ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். இப்பதான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். மின்தடையின் தலைகீழி மின்கடத்து திறன் என வரையறுக்கப்படுகிறது. அப்படின்னா மின்கடத்து திறன் G, கண்டக்டிவிட்டி ஆர் கண்டக்டன்ஸ் G அப்படின்றது என்ன? 1/R. G அப்படின்றது கண்டக்டன்ஸ், மின் கடத்துத்திறன். இது 1/R. 1/R அப்படின்றது ஓம் பர் -1. இதை மோ அப்படின்னு, அதாவது கண்டக்டன்ஸை மோ அப்படின்னு சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸை ஓம்னு சொல்லுவோம். கண்டக்டன்ஸை மோ அப்படின்னு சொல்லலாம். ஓம் பர் -1. ஓகே, இப்போ சர்க்கிட், அதாவது மின் சுற்றுனா என்னன்னு பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரியை ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
இந்த ஸ்விட்ச் எப்படி இருக்கு? இப்போ க்ளோஸ்டாக இருக்கு. இந்த ஸ்விட்ச் இங்கே ஸ்விட்ச் எப்படி இருக்கு? ஓப்பனாக இருக்கு. ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல மின் சுற்று அப்படின்றது என்ன இருக்கு? தடைப்பட்டு இருக்கு. அதனால இந்த பல்பால எரிய முடியலை. இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால என்ன இருக்கு? மின் சுற்றுன்றது முழுவதுமா அமைஞ்சிருக்கு. அப்போ அங்க பல்ப் அப்படின்றது என்ன பண்ணுது? எரியுது. அப்ப இத என்ன சொல்றோம்? இத ஓகே, இத க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்றோம். இத ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்றோம். இத க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்றோம். க்ளோஸ்டா இருந்துச்சு அப்படின்னு முழுவதுமா இருக்கு அப்படின்னா தான் அங்க பல்பு எரியும். ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா அங்க பல்பு எரியாது. மின் சுற்று அப்படின்றது அங்க தடைப்பட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னா ஸ்விட்ச் எப்படி இருக்கும்? ஓப்பன் சர்க்கியூட்ல ஸ்விட்ச் ஆன்ல இருக்கும். ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல க்ளோஸ் சர்க்கியூட்டா இருக்கு. ஓகே, இது எல்லாமே நம்ம ஒரு சர்க்கியூட்ல யூஸ் பண்ற, சர்க்கியூட் டயக்ராம்ஸ்ல யூஸ் பண்ற சிம்பிள்ஸ். இது பேட்டரி, இது எலக்ட்ரிக் செல், குரூப் ஆஃப் 2-3 எலக்ட்ரிக் செல்ல கம்பைன் பண்றது தான் பேட்டரி. இது என்ன? ஸ்விட்ச் ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸ்விட்ச் ஓப்பனா இருக்கு அப்படின்னா அந்த சர்க்கியூட் என்ன இருக்கு? க்ளோஸ்டா இருக்கு. ஓகே, இது ஸ்விட்ச் க்ளோஸா இருக்குன்னு அர்த்தம். இது வயர் ஜாயிண்ட், ஒரு இடத்துல வயர் 2 வயர் சேர்ந்து இருக்கிறத இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது கிராஸ், அதாவது வயர் ஜாயிண்ட் ஆகாம கிராஸ் ஆகுது அப்படின்றத இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். எலக்ட்ரிக் பல்பை இப்படி பண்ணலாம். ரெசிஸ்டர் அப்படின்றத இப்படி மென்ஷன் பண்ணலாம். வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ரியோஸ்டாட், வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை இப்படி மெஷர் பண்ணலாம். இந்த சிம்பிள்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அம்மீட்டர், வோல்ட் மீட்டர். ஓகே, மின்கூறுகள் மற்றும் அவற்றின் குறியீடுகள். அதுதான் மின் தடையாக்கி ரெசிஸ்டன்ஸ், மின் தடை மாற்றி அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், கால்வனோமீட்டர், எர்த்திங் தரை இணைப்பு. ஓகே, இப்போ நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் படிக்க போறோம். நான் ட்ரா பண்ணியிருக்கிறத பாருங்க. இங்க இருக்க ரெசிஸ்டர் இருக்கு, 3 ரெசிஸ்டர் ட்ரா பண்ணியிருக்கேன். இது எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்? தொடர்பா சீரீஸா ட்ரா பண்ணியிருக்கேன். இது எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்? பேரலா ட்ரா பண்ணியிருக்கேன். பக்க இணைப்பு வாட்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை கூட நம்ம இப்போ ஒரு கரண்ட்டை கொடுக்குறோம், ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தி ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்றோம். ஓகே, அப்போ இதை சீரீஸ் ரெசிஸ்டர் சர்க்கியூட் சொல்றோம். இது parallel circuit, parallelly ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்கியூட்ல வச்சிருக்கோம். பக்க இணைப்பு வாட்டில் வச்சிருக்கோம். இதை நம்ம தொடர்பு இணைப்புல வச்சிருக்கோம். ஓகே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த தொடர் இணைப்பு சுற்று அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். சீரீஸ் எங்க யூஸ் பண்றாங்க? ரொம்ப சிம்பிள் டிவைசஸ் லைக் நம்ம ஒரு இந்த சிம்பிளி சொல்ல போனால் ஒரு டார்ச் லைட்டோ இல்லை பேட்ரி போட்டு யூஸ் ரிமோட்ஸ், பேட்ரி செல் போட்டு யூஸ் பண்ணுற டிவைசஸ்லாம், எலக்ட்ரிக் டிவைசஸ்லாம் என்ன கனெக்ஷன் இருக்கும்? சீரீஸ் கனெக்ஷன் இருக்கும், தொடர் இணைப்பு இருக்கும். parallel சர்க்கியூட்னா நம்மளோட வீட்டில் மெயின் கரண்ட் வருது பார்த்தீங்களா, மெயினில் இருந்து இழுத்து கொண்டு ஏசியோ இல்லை ஹீட்டரோ இல்லை பெரிய பெரிய டிவைஸ் நம்ம டிவியோ இல்லை ஃப்ரிட்ஜோ, இது எல்லாமே பேரலாக கனெக்ட் ஆகிருக்க சர்க்கியூட், பக்க இணைப்பு. ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். மெயினில் இருந்து எடுக்கிற சர்க்கியூட். ஏன் நம்ம சிம்பிளாக இருக்க டிவைஸில் சீரீஸ் கொடுக்குறோம், மெயினாக இருக்க டிவைஸில் பேரலல் கொடுக்குறோம் அப்படின்னா, சிம்பிளாக இருக்க டிவைஸில் கொண்டு போய் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஒரு டார்ச் லைட்டோ இல்லை ஒரு பேட்ரி போட்டு இருக்கிற ஒரு ரிமோட்டோ இல்லை நம்ம டேபிள் லேம்ப் இருக்கு இல்லையா, இதில் கொண்டு போய் நம்ம டேபிள் லேம்பில் பேட்ரி இருக்குது, இந்த பேட்டரியிலேருந்து தான் அதுக்கு சப்ளை வரும். இதை கொண்டு போய் நம்ம ஒரு பெரிய நம்ம எப்பயுமே கொடுக்குற மெயினில் ஜாயின் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க.
அப்போது அந்த டேபிள் லேம்புக்கு நிறையா பெரிய அமௌண்ட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி அதுக்குள்ளே பாஸ் ஆகுது. நிறையா மின்சாரம் உள்ள நுழையும் போது அது என்ன ஆகும், வெடிச்சிடும். இல்லை என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகி போயிடும், எரியாது. ஏன், அதில் இருக்க ரெசிஸ்டர்ஸ்குள்ள நிறைய அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போகும்போது இந்த ரெசிஸ்டர் ஒர்க் பண்ணாமல் போச்சு அப்படின்னா இந்த சர்க்கிட்ல ஒரு கட் வந்துருச்சு, இந்த மின் சுற்றுல ஒரு தடை வந்துருச்சு. அதனால அந்த இடத்துல மின் ஓட்டம் அப்படின்றது கரெக்டா நடக்காது. அதனால அங்க பல்ப் என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆயிடுது, இல்லை எரியாம போகுது. இது சீரீஸ் கனெக்ஷன். அப்ப சீரீஸ்ல ஒரு ரெசிஸ்டர் ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த சர்க்கிட்ல எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனா பேரலல் பக்க இணைப்பு சுற்றுக்கு வருவோம், பேரலல் சர்க்கிட்க்கு வருவோம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் ஒர்க் பண்ணாம போச்சு அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டர் ஒர்க் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டர் ஒர்க் ஆகாம போச்சுன்னா தேர்ட் ரெசிஸ்டர் ஒர்க் ஆகும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாமே பெரிய பெரிய டிவைசஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப ஒவ்வொரு தடவையும் இந்த பெரிய எலக்ட்ரிக் ஹீட்டரோ இல்லை டிவியோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணி பிரிச்சு ஏதாவது பழுதாச்சுன்னா பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த ரெசிஸ்டன்ஸை பேரலா கொடுக்கறதுனால இந்த பெரிய டிவைசஸ் எல்லாம் நம்ம சீக்கிரம் நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. If one appliance is disconnected, others will work independently. ஆனா இங்க சீரீஸ்ல one appliances is disconnected, others also do not work. அதுதான் நம்ம முன்னாடியே படிச்சோம். ஓகே, மூடிய சுற்றில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின் சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. ஒரு மூடிய சுற்று திறந்திருந்தாலும் மற்ற மூடிய சுற்றுகளின் வழியே மின்னூட்டம் பாயும். ஓகே, that's it. We have come to the introductory chapters of electricity அப்படின்றதோட ஒரு சீக்கிரமா ஒரு குயிக் ரிவிஷன் முடிச்சிட்டோம். I will meet you with the heating effect of electric current அப்படின்ற சாப்டரோட உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். Thank you so much for hearing it.